ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்ல கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக அநேக ஊழியர்களை கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கவனித்து இணைந்திருங்கள். நிச்சயமாக இன்னும் பெரிதானவர்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே, நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறீரோ நீர் அதை தாராளமாய் பேசுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தறிந்து உம்முடைய நாமத்தின் மகிமையை விளங்க பண்ணுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இல்லங்களில் அமர்ந்து ஆண்டவரே தொலைக்காட்சி வழியாய் இந்த ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவரீர் உம்முடைய வார்த்தையினால் உண்டான விடுதலையை வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி விடுவித்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நேரத்திலும் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நல்ல நேரத்திலும் அநேகர் ஒரு வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி ஏதாகிலும் செய்து விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போட பல காரியங்களை தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார்கள். அநேகர் எங்கே விடுதலை கிடைக்கும், யார் மூலமாய் விடுதலை கிடைக்கும், எந்த இடத்திற்கு போனால் விடுதலை கிடைக்கும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் விடுதலை கிடைக்குமா, இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்து அநேகர் அதற்கேற்ற விதத்தில் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. உலகத்தில் வேற எங்க போய் நாம் விடுதலை பெற்றுக்கொண்டாலும் அது குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் அது பயன்படுகிறது. குறிப்பிட்ட நாளுக்கு பின்பதாக மீண்டும் அந்த பிரச்சனைக்குள் நாம் அகப்பட்டு விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, குமாரன் என்று சொன்னால் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுவிக்க கூடுமானால் அது அவனுடைய வாழ்க்கையில நிரந்தரமான விடுதலையாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து வந்தார். வியாதிப்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசின் பிடியிலவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். என்னென்ன பிரச்சனைகளோடு யார் யார் இருந்தார்களோ எல்லாவற்றையும் தேடி சந்தித்து அவர் தம்முடைய மன இரக்கத்தின்படி அவர் மனதுருகி அநேகரை ஆண்டவர் விடுவித்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நல்ல மாலை நேரத்திலையும் நமக்கு எவைகளிலிருந்து விடுதலை தேவை, விடுவிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மெய்யான விடுதலையை, நிரந்தரமான விடுதலையை இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நமக்கு தர முடியும். கர்த்தர் நமக்கு அந்த பாதைகளை காண்பித்து தருவாராக. எவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தேவை? ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலை தேவை. இந்த காலகட்டத்தில், எல்லா காலகட்டத்திலையும் மனிதன், ஒரு சிலர் பாவத்தை விட்டு வெளியேறுகிறார்கள், இன்னொரு சிலர் பாவத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். ஏதாகிலும் ஒரு விதத்தில் சத்துரு ஜனங்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த காலத்தில் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிறு வயது முதலே பலவிதமான பாவங்களுக்கு பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறதை, அதனால் தேசம் சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் போதைக்கு அடிமையாகிறார்கள், சிலர் இச்சைக்கு அடிமையாகிறார்கள். இப்படி பலவிதமான பாவ பழக்கங்களுக்குள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் மெய்யான விடுதலையை இயேசு தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டிய இடம் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியமா இருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல மூத்தவன் இளையவன் 2 பேர் இருக்க. இளையவன் தன் தகப்பனிடத்துல வந்து, தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியை, எனக்கு பங்கை கொடுத்து விடும் என்று சொல்லி கேட்கிறான். எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்து விடும். அவன் தன் தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு வெகு தூரம் போகிறான். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். இளைய குமாரன் வெகு தூரம் போகிறான். அவன் சென்று தன்னுடைய பணத்தை அத்தனையும், ஆஸ்திகள் அத்தனையும் அவன் செலவழித்து, வீணாய் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து செலவழித்து ஒன்றுமில்லாமல் அவன் திருப்பி வருகிறான். வரும்போது தகப்பனார் அவனை ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்து கொண்டு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை செய்ததை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த பாவத்திற்குள் அடிமைப்பட்டிருந்தாலும் இனி இந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை, நான் இனி ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை, நான் இனி விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பில்லை, அப்படி ஏதாயிலும் சூழ்நிலையில் இருப்பீரானால் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. இளைய குமாரன் அவன் பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்குள்ள, பாவ பழக்கங்களுக்குள்ள அடிமைப்பட்டிருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த காலத்திலேயும் அநேகர் டி அடிக்ஷன் சென்டரை நோக்கி போகிறார்கள். எப்படியாகலும் நான் அதிலிருந்து மீண்டு வரணும், நான் இருக்கிற இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். டி அடிக்ஷன் சென்டருக்கு போயிட்டு வந்த எத்தனை பேர் திரும்பவும் பாவத்தில் அகப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட எவரும், இயேசுவால் விடுவிக்கப்பட்ட எவரும் மீண்டும் பாவ பழக்கத்தில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவரே காத்து நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு, மன்னித்து பரிசுத்த புதுவாழ்வை தருவதற்கு இயேசு காத்திருக்கிறார். இங்கே என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு சம்பவம். இந்த இளையகுமாரன் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் பல நாட்களாகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தூரத்தில் வருகிற அந்த மகனை கண்டு தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். நான் அதை தியானிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு காரியம் தென்பட்டது. தூரத்தில் வருகிற மகன் இளையகுமாரன் தான் என்று அவர், தன்னுடைய மகன் தான் என்று அவர் அறிந்திருக்க வேண்டுமானால், தூரத்தில் வருகிற மகனை தன் மகன் என்று அடையாளம் கண்டு கொள்ள அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சென்று ஓடி போய் கட்டி தழுவி இருக்க வேண்டுமானால், இந்த மகன் தன் வீட்டை விட்டு போன நாளிலிருந்து எப்போது வருவான் என்று சொல்லி தகப்பன் காத்திருந்தே ஆக வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி காத்திருக்கிற ஒரு தகப்பனால் தான் தூரத்தில் வருகிறது என் மகன் என்கிறதை அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அவன் புறப்பட்டு போய் பல நாட்கள் அவன் தகப்பனை விட்டு பிரிந்து வாழ்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாம் இழந்து போன பின்பு பண்டிகளை மேய்ப்பதற்கு அவன் போகிறான். பண்டிகளுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடும்படி ஒரு மனதாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அப்படியானால் கட்டாயம் அவனுடைய ரூபம், அவனுடைய உருவம் குலைந்திருக்க வேண்டும், அவனுடைய உருவத்தில் மாற்றம் இருந்திருக்க வேண்டும். எது எப்படியோ தகப்பன் தன் இளைய குமாரனை வெகு நாட்களாய் எப்போது வருவான் என்று காத்திருந்ததினால்தான் தூரத்தில் வருகிறதை பார்த்தவுடனே என் மகன் என்கிற அடையாளத்தை அவர் கண்டு ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, அதே போல இந்த 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 செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், தேவனை விட்டு பாவம் செய்து எத்தனை தூரத்திற்கு போயிருந்தாலும் நீங்கள் திரும்பி வருவீர்கள். உங்களை திரும்ப ஏற்றுக்கொண்டு ஒரு புது வாழ்க்கையை தர வேண்டும், உங்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஒரு அறைகூவல் அழைப்பு விடுக்கப்படுகிறது. நீ எவ்வளவு தூரத்தில் சென்றிருந்தாலும் பரவாயில்லை, நீ மீண்டும் திருப்பி வர முடியுமானால் ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், எந்த பாவத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் 2 கரங்களை விரித்தவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் யாராயிருந்தாலும் மெய்யான விடுதலை வேண்டுமானால் இயேசுவிடத்தில் உங்களை அர்ப்பணித்தால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலையை கொடுக்கிறதுக்கு
என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய சரீரத்தில் இருந்த மொத்த இரத்தத்தையும் மனுக்குலத்திற்காக சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதரை விடுவிப்பதற்கு தகுதியுள்ள ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அவர் இந்த நேரத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் தெய்வ பிள்ளையே, நீ எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த இடத்தில் இந்த வார்த்தைகள், இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்களுக்கு ஒரு காரியத்தை, நற்செய்தி நான் சொல்லுகிறேன். மெய்யான விடுதலை தருவதற்கு தேவகுமாரன் காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க கூடுமானால் அவர் உங்கள் வாழ்க்கையை மிகவும் அற்புதமாய் மாற்றி அமைக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 7-8 வசனங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து, பாடுபட ஒப்பு கொடுத்து, அவமானப்பட ஒப்பு கொடுத்து, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த ஒப்பு கொடுத்து நமக்காக அவர் பலியானாரே, அந்த பலியினால் நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை உண்டு என்பதை நான் உங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறேன். அன்பு தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் பாவத்தை விட்டு விடுவிக்கப்பட விரும்புகிறேன் நீங்கள் அர்ப்பணிப்பிலானால் ஆண்டவர் உங்களை விடுவிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த உலகத்தில் நமக்கு வேறு எந்த வழிகளும் கிடையாது. வேறு எந்த வழிகளும் நமக்கு கிடையாது. ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட சிலுவை மட்டும்தான், நமக்காக சிந்தின ரத்தம் மட்டும்தான். அப்படியானால் இந்த நேரத்தில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யார் யாரை கர்த்தர் உணர்த்துகிறாரோ, ஒருவேளை நீங்கள் குத்தப்படுவீரானால் தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை திரும்ப வரும்படி, நீங்கள் மீண்டும் வரும்படி, உங்களுக்காக உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களுக்காகவே அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. அப்படியானால் முதலாவது விடுவிக்கப்பட வேண்டியது, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த மெய்யான விடுதலையை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார். 2, நோய்களிலிருந்து விடுதலை தருகிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோயிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஒன்று தெரியுமா? வியாதியிலிருந்தும் மெய்யான விடுதலையை, நிரந்தரமான விடுதலையை தருவதற்கு இயேசு ஒருவரே உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறும்படி பல லட்சங்களை செலவு பண்ணி முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் இயேசு நமக்கு மெய்யான விடுதலைகளை தருகிறவராக இருக்கிறார். மெய்யான விடுதலை, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், என்னுடைய சரீரத்தில் கேன்சர் நோயினால் நான் அவதிப்பட்டேன். மருத்துவர்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒருத்தர் நற்செய்தி அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றுமில்லை, அவர் மெய்யான விடுதலை தருகிறார் என்று சொல்லி சொன்னார். அந்த மெய்யான விடுதலை தேடி அவர் பாதத்தில் போன போது மருத்துவர்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. அப்படியானால் நான் நம்புகிறேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எந்த பலவீனத்தோடு, எந்த நோய்களோடு, எந்த பிரச்சனையோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த அறைக்குள்ள அவர் தம்முடைய வல்லமை அனுப்பி உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை என் சரீரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு பிரதர், என் சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி இருக்கு பிரதர், எனக்கு ரொம்ப நாளா நான் மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன் பிரதர், விடுதலை கிடைக்கலன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இப்போ ஒரு நிமிடம் கண்களை மூடி
உங்க கையை வியாதிப்பட்ட இடத்துல வைங்க. ஆவியானவர் பலமான ஆளுகையை செய்து உங்களை விடுவிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் எங்களை சுகப்படுத்துவீராக. உம்முடைய தழும்புகளினால் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய நாமத்தினால் சுகப்படுத்துவீராக. ஒரு அற்புத சுகம். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட என் தேவனுடைய கரம் உங்கள் சரீரங்களை தொட்டு பலப்படுத்தி அற்புதங்களை செய்ய போகிறார். ஒரு பலமான அசைவு உண்டாகிறது. நல்ல வாயை திறந்து இருதயத்தினாலத்திலிருந்து உங்க வலது கையை பலவீனப்பட்ட இடத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கேன்சர் பிரச்சனைகள் மறைகிறது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மறைகிறது, தீராத வியாதிகள் பல காலங்களை உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சில பலவீனங்கள், சில வேதனைகள், வலிகள் கர்த்தர் மாற்றுகிறார். யாரோ சிலருடைய கற்பங்களை கர்த்தர் திறக்கிறார். சத்துரு சொன்னா இதுக்கு மேல உனக்கு அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யான விடுதலை அவர் தருகிறார். கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே பாவத்தில் விடுதலை உண்டு, வியாதியில விடுதலை உண்டு. அவருடைய தழும்புகளினால் சுகமான இந்த வார்த்தையின்படி, வார்த்தையின் வல்லமை இப்போ ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையுடைய சரீரத்தில் பலமாய் ஊற்றப்படுவதாக. நீர் அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி அப்பா. அப்போ ஒரு மனிதன் வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்னும் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். எந்த மனிதனுக்கும் தெய்வத்தால், தேவனால், இயேசு கிறிஸ்துவால் விடுதலை கொடுக்க முடியாத வியாதி ஒன்று உண்டு என்று இல்லை. அன்பு தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவால் சுகப்படுத்த முடியாத வியாதிகளே உலகத்தில் இல்லை. நீங்கள் அவரை முழுமையாய் விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க முடியுமானால் இந்த செய்தி முடிகிறதற்குள்ள உங்க சரீரத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் மரித்து போன சடலங்களை கர்த்தர் உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். நாயின் ஒரு விதவை, ஒரு தாயார் தன்னுடைய மகனை இழந்து அங்கே ஒரு கூட்டம் அவனை அடக்கம் பண்ணும்படி பாடையில கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயாருடைய அழுகையை கண்டு இயேசு கிறிஸ்து அருகாமையில் வந்து மனதுருகி பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி எழுப்பிவிட்டார். வேதாகமத்தில் நிறைய சம்பவங்களை நாம் சொல்ல முடியும். பிறவியிலே கண் தெரியாதவனை கர்த்தர் தொட்டு அவனை சுகப்படுத்துகிறார். பிறவியிலே நடக்க முடியாதவனை கர்த்தர் தொட்டு அவனை சுகப்படுத்துகிறார். கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். என் தேவனால் செய்யக்கூடாத அற்புதங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உங்க சொந்த பந்தங்களா இருக்கலாம். நான் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது யார் ஒருவர் கொடிய பலவீனத்தில் அகப்பட்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவர் ஒத்தாசைகளை அனுப்பி மிகப்பெரிய விடுதலைகளை தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தேவை. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல திமிர்வாதக்காரனாய் அடிக்கடி நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொலை செய்யும்படி அலக்கழித்துக் கொண்டிருந்த ஒரு மகனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவனுக்குள்ளிருந்த அந்த பொல்லாத ஆவியை ஒரு வார்த்தை சொல்லி அதட்டி அவனை சுகப்படுத்தி அனுப்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானாலும் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். எப்படி விடுதலை தருகிறார் அதை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எப்படி விடுதலை தருகிறார்? அவருடைய இரத்தத்தினால் நமக்கு விடுதலை தருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ரோமர் 5:8 நம்ம வாசித்தோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்தார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு சரீரத்தையும் அடிக்கப்படும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய முழு சரீரத்தையும் நமக்காக காயப்படும்படி ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிரசிலிருந்து முள்முடி சூடப்பட்ட போது இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. அவருடைய சரீரம் முழுவதையும் வார்னால் அடித்து அவருடைய சரீரத்தை உளவு சாலையை போல் ஆக்கினார் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கால்கள், கரங்கள், ஆணிகளை கடாவி அவருடைய சரீரத்தில் இரத்தம், மொத்த இரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தினார். கடைசியாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு போர்ச்சேவகன் ஈட்டியால் அவருடைய விழாவிலே குத்தினார். அங்கே சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்கள், விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட போது அது இருதயம் வரையிலையும் அந்த ஈட்டி காயப்படுத்தி
அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தமும் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாமல் அத்தனையும் நமக்காக சிந்தினார் என்று சொல்லி, அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாக, அவரை நம்புகிற, அவரை அப்பா என்று அழைக்கிற யார் ஒருவரையும் நன்றாய் வாழ வைக்கும்படியாக, விடுதலையோடு வாழ வைக்கும்படியாக அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் விடுதலையாக்க விருப்பமுள்ளவராக இருந்தார். மீட்டுக்கொள்ள விருப்பமுள்ளவராக இருந்தார். அவர் இரத்தத்தை சிந்தி நமக்காக பலியானார். அந்த இரத்தத்தினாலே இந்த நாளில் நமக்கு அவர் விடுதலை தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எந்த பலவீனமா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மெய்யான விடுதலையை அவர் ஒருவரால் மட்டுமே தர முடியும். ஒன்று, இரத்தத்தால் தருகிறார். இரண்டாவது, அவருடைய வல்லமையினால் அவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது, எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பு நிரந்தரமாய் உங்களோடு இருக்கும்படி நித்திய தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று சொன்னார். இந்த வாக்கு தத்தத்தை கேட்டு மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். அந்த வல்லமையை நம்மீது வைத்து அவர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் சர்வ வல்லமை உண்டு என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தோன்றி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எங்கெல்லாம் முற்பிதாக்கள் தோற்று போய், எங்கெல்லாம் திகைத்து போய் நின்றார்களோ, அங்கே எல்லாம் ஆண்டவர் முற்பிதாக்களிடத்தில் சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். இந்த உலகத்தில் சர்வ வல்லமை, மற்ற எல்லாரிடத்திலையும் வல்லமை இருக்கலாம், மற்ற எல்லாரிடத்திலையும் பலன் இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லமை, சர்வத்தையும் ஆளுகிற வல்லமை ஒருவரிடத்தில் உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான். அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி நமக்கு விடுதலை தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்கள் அறைகளுக்குள்ள அவர் தம்முடைய வல்லமை அனுப்பி உங்களை விடுவிப்பாராக. எந்த சத்துருவின் கிரியையும், எந்த சத்துருவின் போராட்டங்களும் நிற்க முடியாத, எதிர் நிற்க முடியாத ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புவாராக என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். மூணாவது, ஆளுகையினால் நம்மை விடுவிக்கிறார். ஆளுகையினால் யோபுவை குறித்து சொல்லும் போது, யோபுவின் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுகை என்று சொன்னால் நம் மீது அவர் விசேஷித்த ஒரு கவரிங், ஒரு பாதுகாவலை வைப்பதுதான் ஆளுகை. எப்போதும் நம்மை அவருடைய கண்காணிப்புக்குள் வைத்திருப்பது ஆளுகை. அவருடைய கரத்தினால் மட்டுமே நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்பி நம்முடைய பாதைகளை அமைப்பது அவருடைய ஆளுகை. எது எப்படியோ அவர் தம்முடைய ஆளுகையினால் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். தேவன் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் வேறு எதுவும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நமக்கு தெரியும், கானான் தேசத்தை சுதந்திரிக்க போன போது அங்கே காலேப்பும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், நாம் எளிதில் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். ஒரு சரித்திர ஆசிரியர், ஒரு புத்தக ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், இந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அதை சுற்றி மிகப்பெரிய ஒரு பாதுகாவலை வைத்திருந்தார். இவர்கள் அந்த கானான் தேசத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போது அந்த நிழல் அந்த தேசத்தை விட்டு மாறி போயிற்று. வேறு யாரும் சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக அவருடைய ஆளுகைக்குள் அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி எழுதுகிறார். அன்பு தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் மெய்யான விடுதலை தருகிறவர் அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய இரத்தத்தினால், அவருடைய ஆளுகையினால் நமக்கு விடுதலை தருகிறார். இந்த விடுதலையை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள விரும்பினால் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரை பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட விரும்புகிறோம். உம்முடைய இரத்தத்தினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆளுகையினால் எங்களை நீங்கள் விடுவிப்பீராக, எங்களை ஜெயமாய் நடத்துவீராக என்று சொல்லி ஒரு வார்த்தை அர்ப்பணிக்க முடியுமானால், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே பலவீனங்களை மாற்றி, பாவ கட்டுகளை உடைத்து, பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலையாக்கி, அவருடைய இரத்தத்தை அனுப்பி, அவருடைய வல்லமையை அனுப்பி, அவருடைய ஆளுகையை வைத்து நம்மை விடுவித்து ஆண்டவர் மெய்யான விடுதலைக்குள் நம்மை நடத்த போகிறார். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், இந்த நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி தந்த கிருபைகளுக்காய் நன்றி. யார் யார் கேட்டு அர்ப்பணிக்கிறார்களோ உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மெய்யான விடுதலை உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம்.
நீர் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை, குமாரன் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லத்தக்க விதத்தில் தேவரீர் தம்முடைய ஆளுகையை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.